ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கீரை பொரியலுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட தட்டி வச்ச பூண்டும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்ச காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டு தட்டி தாளிக்கும் போது கீரை நல்லா வாசமாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கீரை கசப்பே இல்லாமல் சூப்பராகவே இருந்துச்சு. இதில் காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் ஓரளவு வதக்கி விட்டுறலாம். நம்ம ஓரளவு நல்லா வதக்கி எடுத்துட்டோம். நம்ம இப்போது இதில் கீரையை சேர்த்துடலாம். நான் ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். தண்ணியே சேர்க்க வேண்டாம். இந்த கீரை நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கீரை போடும்போது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ கம்மியாயிருச்சு பாருங்கள். இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்கணும். ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தோன்னா அளவு தெரியாது நமக்கு. நல்லா கீரை சுருண்டு வதங்கி வந்திருக்கு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணியே சேர்க்காமல் நல்லா சுருண்டு கீரை வதங்கி வந்துருச்சு. கீரையில் இருக்கிற தண்ணியிலே நல்லா கீரை வெந்துடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். கீரை சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆயிரும். நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கீரை பொரியலுக்கு வெங்காயமும் தேங்காயும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா நமக்கு கீரை நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அந்த பொன்னாங்கண்ணியில் உள்ள துவர்ப்பு நமக்கு இருக்காது. இந்த கீரை பொரியல் அடிக்கடி செய்து சாப்பிடுங்க. கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 தடவை செஞ்சு கொடுக்கலாம். நல்லா சுருளை வதக்கி எடுத்தாச்சு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். தண்ணி சேர்க்காதனால நம்ம கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ இதில் துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நான் அதிகமாக தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அப்போ தான் கீரை பொரியல் ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அருமையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் சூப்பராகவே ரெடி ஆயிரும் நமக்கு. இதில் வாசனைக்காக நான் இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் நல்ல ஒரு பூண்டு குழம்பு, வத்த குழம்புக்கெலாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இந்த கீரை பொரியல். அருமையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த கீரை பொரியல் செய்கிறதுக்கு. சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.